பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இடதமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்துச் செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கட்டித்தருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன். முதன்மை செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருந்தேன். இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன். நான் அதை அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம், கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள், கதவடைப்புகள் போன்ற சாலை மறியல் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்புமிகு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்வருவாரா பட்டாம்பாக்கம் அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் ஆட்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசாக அது ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா தடுப்பணையில் எவ்வளோ தண்ணி நிற்கும், அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளை ஒன்றை கூட ஆட்சின்னு போகாது. ஆனால் 5 பேர் ஆட்சின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்.